Hello viewers, welcome to Tech Tamil 4. ஸோ இந்த வீடியோவில் Asus Zenfone 5ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதோட மெயினான என்ன விஷயம்னா இது வந்து ஸ்னாப்டிராகன் மிட்ரேஞ்ச் ஃபோனில் யூஸ் பண்ணுற ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 636 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்க போகிறது இல்லை. ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து என்ன டிஸ்பிளே முதல்ல பார்த்துடலாம். டிஸ்பிளே வந்து 6.2 ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது சூப்பர் ஆம்லெட் ஐபிஎஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது 90 ஸ்க்ரீன் டு பாடி ரேஷன் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஆட்டோ கலர் டெம்பரேச்சர் இருக்குது. அதாவது நம்ம இருக்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால எந்த ஒரு டேமேஜும் நம்ம ஐஸ்க்கு வந்து ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஸ்மார்ட் ஸ்க்ரீன் ஆன் கொடுத்துருக்காங்க. எனவே இதில் வந்து ஸ்க்ரீனில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடு வந்து 12 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 16 MP f1.7 ஆப்பச்சரும், இன்னும் வந்து 12 MP f1.8 ஆப்பச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேமராவை பொறுத்தவரையும் ஏஐ போர்ட்ரேட் மோட் இது எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸும் இந்த மொபைலும் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் சைட் கேமரா 8 MP கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. f2.0 ஆப்பச்சரும். ஸோ இந்த மொபைலில் வீடியோ ரெக்கார்டை பொறுத்தவரையும் 4K 1080p ஸோ 720 இது மாதிரி எல்லா குவாலிட்டியும் நம்மளால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதாவது 4K வந்து 30 FPS வரையும். ஸோ 1080pயில் வந்து 30 FPS 60 FPS இது ரெண்டுலேயுமே நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் 4Kல வந்து 60 FPS ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது. ஸோ இதில் யூஎஸ்பி கன்வெர்ட்டர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது டைப் சி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ரைட் சைடு 3.5mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேட்டரியை பொறுத்தவரை 3300 mAh ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் ஏறிடும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஏஐ அண்ட் ஷெட்யூல்டு சார்ஜிங் ஃபார் பேட்டரி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால நம்ம நைட் டைம் போடும்போதும் ஸ்லோவாக சார்ஜ் ஆகும். ஸோ இதில் வந்து 38 நிமிட்ஸில் அதாவது 60% வந்து சார்ஜ் ஃபுல் பண்ணிடும் அப்படின்னு வந்து Asus தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஷெட்யூல்டு ஏஐ ஃபோக்கஸ் எல்லாம் நிறையா கொண்டாந்துருக்காங்க பேட்டரி பொறுத்தவரையும். இந்த மொபைலோட வெயிட் எவ்வளோனா, அதாவது 165 கிராம்ஸ் தான் வெயிட் இருக்குது. இதோட திக்னஸ் வந்து 7.7 mm திக்னஸ் வந்து தான் இருக்குது. ஸோ இதோட திக்னஸும் வெயிட்டும் ரொம்பவும் கம்மியாக இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மொபைலில் மைக்ரோ ஸ்பீக்கர் வந்து 2 TB வரையும் நம்மளால் எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால இன்டர்னல் மெமரி பத்தல அப்படிங்கிற கவலையே வேண்டாம். ஸோ நம்ம 2 TB வரும் மெமரி கார்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மொபைலில் லேட்டஸ்ட் வெர்ஷனோட ஓரியோ 8.0 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து 4GB ரேம் வேரியன்ட் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ 64GB இன்டர்னல். ஸோ இந்த ரேமில் வந்து நான் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ எப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரையும் நம்மளோட யூடியூப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெக்னாலஜி ரிலேட்டிவான நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.